நம்ம வேதத்தில் இளையகுமாரனை குறித்து எல்லாருக்கும் கதை தெரியும். நம்ம நிறையா கேட்டிருக்கிறோம், நிறையா பார்த்துருக்குறோம். அதில் ஒரு விசேஷமான ஒரு காரியம், 3 வெளிப்பாடுகள் ஆண்டவர் சொல்கிறார். ஒன்று, காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு, கடைசியில் இளையகுமாரன். நம்ம இந்த 3 விஷயத்துலையும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று, அவருக்கு 99 ஆடுகள் இருக்கு. ஒன்று போனதில் அவருக்கு லாஸே கிடையாது. ஈஸியாக அடுத்த ஒரு ஃபியூ மந்த்ஸில் அவருக்கு இழந்ததை விட நிறைய கிடைக்கும். அந்த இதுலேருந்து காணாமல் போன ஒரே ஒரு வெள்ளிக்காசு, அந்த அம்மா நினச்சிருந்தா அடுத்த நிமிஷம் சம்பாதிச்சிருக்க முடியும். இளையகுமாரன் எல்லாத்துலேயுமே நம்ம எல்லாத்தையும் எதை ஃபோக்கஸ் பண்ணிட்டோன்னா, ஆடு, காயின், இளையகுமாரன், இப்படி ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு ஹீரோ யாருன்னா, அந்த மெய்ப்பன் ஹீரோ, அந்த அம்மா ஹீரோ, அந்த தகப்பன் ஹீரோ. இவங்க 3 பேர் தான் ஹீரோ. அதில் அந்த ஒரு ஆடை கண்டுபிடிச்சவர், அந்த ஆடு கிடச்சிருச்சுன்னு பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுறாரு. அதுக்கு அவர் எத்தனை ஆடு அடிச்சிருப்பார். அந்த ஒரு காயின் கண்டுபிடிச்ச அம்மா, அந்த ஒரு காயின் கிடச்சிருச்சுன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. எத்தனை காயினை செலவு பண்ணியிருப்பாங்க. அவங்க அப்பா தன்னுடைய பிள்ளை எல்லாத்தையும் இழந்தான், எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான், தூர தேசத்துக்கு போயிட்டான். ஆனால் ஈச் அண்ட் எவ்ரி டே மாடியில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கார். வருவானா வருவானா, வந்துட்டான், வரான். வசனத்தில் அழகா இருக்கு. தூரத்தில் மகன் வரதை பார்த்துட்டு அப்பா மகன்கிட்ட ஓடுறாரு. மீன்ஸ் எவ்ரி சிங்கிள் டே, எவ்ரி சிங்கிள் மினிட் அப்பா நின்று பார்த்துக்கிட்டே இருக்கார். என் பையன் வரான்னு. நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம், நான் அப்பாவை விட்டு தூரம் போயிட்டேன், கடவுளை விட்டு தூரம் போயிட்டேன், எப்படின்னு. ஆனால் ஒன்று இன்னைக்கு சொல்கிறேன், உங்களுக்காக அவர் இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இஸ் ரெடி டு ஃபைண்ட் யூ. நீங்கள் ஒருத்தர் கிடச்சிட்டிங்கன்னா அவருக்கு அதை விட ஒரு ப்ரீஷியஸான ஒரு திங் எதுவுமே இல்லை. ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் நீங்களும் நானும். அவருக்கு வேற எது போனாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இது என்னுடைய ரத்தம், இது என்னுடைய பந்தம், இது ஏன் புள்ளப்பா இது. இன்னைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை கடவுளை விட்டு தூரம் போயிருக்கலாம், கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். இல்லை எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, அவர் கண் இருக்கா, மூக்கு இருக்கா, காது இருக்கா, இப்படிலாம் கேள்வி கேட்டுட்டு இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நான் ஒன்று சொல்கிறேன், அவர் உங்கள் பக்கத்தில், உங்கள் கிட்ட, உங்களுக்காக இஸ் ஸ்டில் வெயிட்டிங். ஒரே ஒரு விஷயம், அவர் நம்ம கையை பிடிக்க விட்ருங்க. நம்ம கையை பிடிச்சோன்னா தவறி நம்ம இதுன்னு போயிடும். ஆனால் அவர் பிடிச்சாருன்னா, நம்ம கையை விடாதவர் என்ன சூழ்நிலமானாலும் விடவே மாட்டார். ஒரு தைரியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இங்கே சொல்ல விரும்புகிறேன். உங்கள் அப்பா, நம்ம ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கார். நீங்கள் அவரை விட்டு தூரம் போல, அவரும் உங்களை விட்டு தூரம் போல இஸ் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் யூ. உங்களுக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் அதை மறைச்சிருக்கே தவிர அப்பா இன்னும் தூரம் போல, பக்கத்தில் தான் இருக்கார். உடைக்கப்பட்ட நேரத்தில் உடைக்கப்பட்டிருக்கிறீங்களா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவர். பலவீனமாக இருக்கிறீங்களா, அடிக்கடி இந்த வியாதி அந்த வியாதி, குடும்பத்தில் பிரச்சனை, குடும்ப வியாதி, இப்படி அப்படின்னு, இன்னைக்கு சொல்கிறேன், அந்த கிருபை அது எல்லாத்தையும் மாற்றி போட வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஒருவேளை பிஸ்னஸ் பண்ணுற அது ஒரு லாஸில் போய்கிட்டே இருக்குது, இல்லை ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறோம் குடும்பமாக சேர்ந்து, ஏதோ ஒரு விஷயம் ஆகிட்டே இருக்குது, எல்லாத்துலேயும் ஃபெயிலியர்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? காட்ஸ் கிரேஸ். இது என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு தான் கிருபை. நீங்களும் நானும் எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும்
அதை நம்மளால் தக்க வைத்துக்கொள்ள முடியாது. அவருடைய கிருபை மாத்திரமே. அவருடைய கிருபைன்னா வேறு ஒன்றும் கிடையாது. ஜீசஸ் ஹிம்செல்ஃப். வசனம் சொல்லுது, அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய். ஜீசஸ் ஹிம்செல்ஃப். இங்கே உங்களை பார்த்து சொல்கிறேன், ஜீசஸ் உங்கள் கூட இருக்கிறார். ஜீசஸ் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஜீசஸ் உங்களை விடலை. ஜீசஸ் உங்களை கைவிடலை. நான் அதை தான் அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜீசஸை தான் அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த அப்பா உங்கள் கையை பிடிச்சவர் விடவே மாட்டார். நான் ஓப்பன் சேலஞ்சாக சொல்கிறேன், ஜஸ்ட் ட்ரை ஜீசஸ். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அப்படியே சேர்ந்து